ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோங்க. இதை சப்பாத்தி, பூரி, பிரெட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சாத வகைகள் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். புலாவ், பிரியாணி கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, சிலர் டேஸ்ட் பண்ணாமல் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க பக்காவாக இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்றது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடிகனமான ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் எந்த அளவு குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயோட அளவு கூடுதலாகவும் குறைவாகவும் சேர்த்துக்கோங்க. இதில் 2 சிட்டிகை அளவுள்ள வெந்தயம் சேர்க்கணும். 5 விதமான பொருட்கள் சேர்த்து தாளிக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், கருஞ்சீரகம் 2 சிட்டிகை அளவு. இந்த பொருட்கள் எல்லாமே இதில் அவசியம் சேர்க்கணும். சோம்பு ஒரு 2 சிட்டிகை அளவு, சீரகம் 2 சிட்டிகை அளவு. இந்த பொருட்கள்லாம் சேர்க்கும்போது தீயை குறைவாக வச்சுக்கோங்க. கருகிடுச்சுன்னா ஃப்ளேவரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு இதில் நல்லா பெரிய சைஸில் இருக்க ஒரு அன்னாச்சி பழத்தில் பாதி அன்னாச்சி பழம் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த அன்னாச்சி பழமாக இருந்ததுன்னா நல்லா சுவையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்க்க வேண்டி இருக்கும். எப்பொழுதுமே கடையிலேருந்து வாங்கும் பொழுது நல்ல பழமாக இருந்ததுன்னா வாசனை நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அன்றைக்கே செஞ்சுக்கலாம். வாசனை கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா ஒரு நாள் வீட்டில் வச்சுட்டு நல்லா பழுத்த பிறகு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே வதங்கி வரும்பொழுது பழத்தில் இருக்க அந்த ஈரப்பசை எல்லாமே தனியாக பிரிஞ்சு இது போல் வெந்து வரும். ஓரளவு வெந்த பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். காரமும் குறைவாக இருக்கும், நமக்கு கலரும் நல்லா தெரியும். 2 சிட்டிகை அளவுள்ள உப்பு இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு திரும்பவும் இந்த மசாலா பொருட்களோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கொடுத்திங்கன்னா அதுவே நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஓரளவு வெந்து சுருங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம செய்கிற இந்த மெத்தடு வெஸ்ட் பெங்காலில் செய்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்க. அவங்க இந்த 5 வித மசாலா பொருட்களும் சேர்த்து தான் தாளிப்பு செய்வாங்க. நீங்கள் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தாளிப்பு பண்ணிக்கோங்க. இப்படி செய்யும் பொழுது அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். இது நல்லா வதங்கின பிறகு இதில் நல்ல பாகு வெல்லம், சுத்தமான வெல்லம், அதனால் நான் டைரெக்டாக இதில் சேர்த்துறேன். பாருங்கள் எந்த அளவு இது பாகு இருக்குது, அதனால தான் ஸ்பூனில் ஒட்டிக்கிட்டு வரவே இல்லை. நம்ம அன்னாச்சி பழம் எந்த அளவு எடுக்கிறோமோ அதுக்கு சமமான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அன்னாச்சி பழம் நல்ல இனிப்பாக இருந்ததுன்னா வெல்லத்தோட அளவு கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். இனிப்பு குறைவாக இருக்கும் பொழுது கூடுதலாக சேர்த்துக்கலாம். அதை அந்த டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இது போல் இலகலாக வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், இன்னுமே இது தண்ணி விட்ட மாதிரி வந்துடும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு பொருளில் இனிப்பு சேர்க்கும் பொழுது அது சர்க்கரையாக இருந்தாலும் சரி, வெல்லமாக இருந்தாலும் சரி, நம்ம சேர்க்கும் பொழுது அப்படியே இலகி இது போல் நீர்த்து வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடும்பொழுது திரும்பவும் அது திக்காக மாறிடும். நம்ம சேர்த்த அந்த இனிப்போட பச்சை மணமும் போயிடும். மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இது போல் நல்லா கொதிச்சு வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கருகின ஸ்மெல் வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் சமைக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதனால் மிதமான தீயில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா இது போல் நல்லா நமக்கு கொதிச்சு வரும். வெல்லத்தோட பச்சை மணமும் போயிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே டைமிங் வச்சு கூட நீங்கள் பிகினர்ஸாக இருந்ததுன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 5 நிமிஷத்தில் கண்டிப்பாக வெல்லத்தோட பச்சை மணம் போயிடும். அதெல்லாம் போன பிறகு திரும்பவும் இது போல் சுருங்கி வரும். இந்த சமயத்தில் நல்லாவே கலந்து விட்டுடுங்க. இப்போவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம சர்வ் பண்ணும்பொழுது பிளேட்டில் இருந்தோ இல்லை இலையில இருந்தோ அப்படியே இலகலாக வெளியே வழிய ஆரம்பிச்சிடும். அதனால் இது திக்காக மாறணும். இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஃப்ளேமை அதிகப்படுத்தி வச்சு கலந்து விட்டு பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 7-8 பேரிச்சம்பழம், நான் இன்றைக்கி பிளாக் டேட்ஸ் தான் சேர்க்குறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கொட்டைகள்லாம் எடுத்துகிட்டு 1-2 பிச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பிளாக் டேட்ஸ் தான் சேர்க்கணுன்றது இல்லை, நம்ம வீட்டில் எந்த பேரிச்சம்பழம் இருக்கோ அதை நீங்கள் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்க பேரிச்சம்பழமாக இருந்தால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அவ்வளவுதான். பிளாக் டேட்ஸு சாஃப்டாக இருக்குன்னா சீக்கிரமாகவே நமக்கு வெந்து மசிஞ்சு வந்துடும். இது போல் நல்லா கலந்து விட்டு கரண்டியில் மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி ஒன்றோட ஒன்று சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் இதில் சேர்த்த பைனாப்பிள் இது போல் சின்ன துண்டுகளாகவும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். துண்டுகளாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா துருவி எடுத்து கூட சேர்த்துக்கலாங்க. அப்படியும் இல்லையா மிக்சியில் பல்ஸில் வச்சு 1-2 அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப குழப்பாக அரைச்சிடக்கூடாது. டேட் சேர்த்து கலந்து விட்டு அது மசிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவுள்ள காஞ்ச திராட்சை, ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு இதில் சேர்த்து
நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நெய்யிலையோ எண்ணெயிலையோ பொரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. டைரெக்டாகவே இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவு ஆறி வந்திருக்கு, கொஞ்சம் திக்காகவும் இருக்குது. இந்த திராட்சையும் முந்திரி பருப்பும் அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லாவே வெந்து வந்துடும், அதுவே போதும். இது போல் நம்ம சேர்த்து செய்யும் பொழுது சாப்பிடும்பொழுது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை ரொம்ப சுவையாக இருக்குங்க. நல்ல சுவையான பைனாப்பிள் இனிப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பச்சடியை ப்ராப்பராக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சிலர் இந்த பச்சடியில் தக்காளி சேர்த்து வதக்கி செய்வாங்க. நான் இன்றைக்கி தக்காளி சேர்த்து செய்யலை. நீங்கள் இதை மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணணுன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம புலாவ்லாம் செய்யும் பொழுது இதை தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு சாஸ் அப்படின்னு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துடலாங்க. அவங்க கடையில் வாங்குகிற சாஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க குழந்தைங்கள்லாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு. அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு இது போல் ஒரு பச்சடியை செஞ்சு நீங்கள் ஒரு முறை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளவு சுவையான ஹெல்த்தியான ஒரு பைனாப்பிள் பச்சடி தான் இது. நீங்களும் இந்த பச்சடியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.